ரெண்டு அதிர்ச்சி தோல்விக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளே ஆஃப் சான்சஸ் சிக்னிஃபிகன்ட்லி கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு வின்னிங் ரன்ல போய் ஆகணும். அண்ட் எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரான மேட்ச்ல சிஎஸ்கே அணியினால வின் பண்ண முடியுமா அப்படின்றது தான் சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம ரெண்டு டீமும் ப்ரீவியஸா ஆன மேட்சஸை பத்தி பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் கேம் ஆர்சிபிக்கு எதிராக ஆனாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நட்ராஜன் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதன் காரணத்தில் ஸ்லோ விக்கெட்டில் 200 ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கன்சீட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரபிள் இருந்தது எஸ்ஆர்ஹெச் அணிக்கு. அண்ட் அதனால பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணி அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அண்ட் சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டிக்கு எதிராக அவங்களோட போன மேட்ச் ஆடினாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பேட்டிங் வைஸ் ருத்ராஜ் கைத்பத் அண்ட் சிவம் தூபே அகைன் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க. பட் பவுலிங்கில் நிறைய சொதப்பல்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி அந்த பர்டிகுலர் மேட்சை தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் சென்னையில் இருக்கிற சேப்பாக் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீசன் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. பட் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கன்சிடரிங் எஸ்ஆர்ஹெச் ஃபயர் பவர். அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடுறவங்க கிட்டத்தட்ட 180-190 ரன்ஸ் அடித்தா அதை செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு மட்டுமே டியூ செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக வரும். அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டு டீமில் எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் யூனிட் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். எஸ்ஆர்ஹெச் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியே ஆகணும். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஏடின் மாக்ரம், ஹென்ரிக் கிளாசன், அப்பாஸ் அகமத், நிதிஷ்குமார் ரெட்டி போன்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணிக்கு ஒரு டீசெண்டான பேட்டிங் யூனிட் இருக்கு. நம்ம சிஎஸ்கேவோட கம்பேர் பண்ணோம்னா சிஎஸ்கேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் யூனிட்டே இருக்கு. ருத்ராஜ் கைத்வத், சிவம் தூபே, மோயின் அலி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ரவீந்திர ஜடேஜா பெரிய ஷாட்ஸ் ஆட மாட்டேன்றாரு அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் மகேந்திர சிங் தோனி நல்ல ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்காரு. அதன் காரணத்தில் சிஎஸ்கே அணிக்கும் பேட்டிங் நல்லா இருக்கு. பட் ரெண்டு டீமோட பேட்டிங்கை கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் அணிக்கு பேட்டிங் வைஸ் ஒரு எட்ஜ் கொடுக்கலாம். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் போன மேட்ச் சிஎஸ்கே பவுலர்ஸ் 210க்கு மேலே டிஃபெண்ட் பண்ண முடியலனாலுமே சிஎஸ்கே அணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான பவுலிங் லைனப் இருக்குது. துஷார் தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்காரு. முஸ்தபிசுர் ரஹ்மான் போன மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அவருக்கு பதிலாக தீக்ஷனா வருவாரா அப்படின்ற கேள்விக்குறியும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரானா ஆஸ் யூஷுவல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. தீபக் சகர் போன மேட்ச்சில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார். ரவீந்திர ஜடேஜா ஒரு எக்கனாமிக்கல் பவுலர். அதன் காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவுலிங்கை சிஎஸ்கே அணிக்கு தான் கொடுத்தாகணும். அண்ட் ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உனத்கத்துக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் பதிலாக தீக்ஷனா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 51% சான்ஸும் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு 49% சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன? சிஎஸ்கே அணி திரும்பியும் ஃபார்மில் வருவாங்களா இல்லைனா எஸ்ஆர்ஹெச் அணி இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஈஸியாகவே வின் பண்ணிடுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.